பொண்டாட்டி ஓரமா உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போற கொடுமை எல்லாம் பெரும் கொடுமை. அப்டேட் பண்றதுக்கு வேற விஷயமே இல்லாம அப்டேட் பண்ண விஷயத்தை திரும்ப அப்டேட் பண்ணுவாங்க. அதையும் ஒரு சுவாரஸ்யமா திரும்ப சொல்லுவாரு. அம்மாவோட தலையீடு இல்லாம ஃபேமிலி டெசிஷன் இண்டிபெண்டன்டா எடுக்கும். எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணோட பொண்ணு எங்க மாப்பிளோட தான் வாங்கி போவேன். ஆக்சுவலா தம்பி நீங்க இந்த சேனல் அவதான் கேக்குறதே இல்லையே. கேக்குறதே இல்லையா? நீங்களா தான் கொஞ்சம் அப்படி சொல்லிக்கிட்டீங்களா? பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா சரி பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிறது கிளம்புனா நாங்க 2 பேரும் கிளம்புறோம். கார் ஏறி உட்கார்ந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிடும். குட் கொஸ்டின். இந்த வாரத்துல ஒரு நாள் எப்படியா பார்க்கணும்னு நினைச்சா நாங்க ஒரு நாள் பீச்சுக்கு போறப்ப அவரும் வந்தா அப்படியே எல்லாரும் மீட் பண்ண மாதிரி இருக்கும். என்ன மென்டல் அப்பாவை நம்ம வாரத்துல பார்க்கவே இல்ல அப்படின்னா அப்பாவை நம்ம பீச் போகும்போது வர சொல்றது நியாயமான விஷயம். ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை அப்பா வாரத்துல 5 நாள் வீட்டுல தான் இருக்காரு. என்னடா சொல்ற? சார் எனக்கு வந்து எங்க அப்பாவை பார்க்காம இருக்கவே முடியாது சார். எல்லாமே எங்க அப்பா தான். கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. மாப்பிள்ளையும் எனக்கு பாண்டிச்சேரியிலே தான் இருக்கணும், எங்க அப்பாவை பார்த்துட்டே இருக்கணும், கிட்டே இருக்கணும்னு தான் நாங்க பாண்டிச்சேரியிலேயும் இருக்கிறோமே கூட. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்க மாப்பிள்ள சொல்றேன் சார், நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணோட பொண்ணு எங்க மாப்பிளோட தான் வாங்கி போவேன். ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல பொண்டாட்டி ஓரமா உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போற கொடுமை எல்லாம் பெரும் கொடுமை. தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை? நான் மகள் தேர்ந்து போன் வருது அல்லது மகள் இங்க வான்னு கூப்பிடுறப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பல தெரியுதே, என்ன சொல்றது? எந்த வேலையா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அதுல ஒரு சந்தோஷம். ஏயா சும்மா நான் என்னுடைய வேலையா போறேன், ஆபீஸ் போற வேலையை வழியில தான் எங்க வீடு. ஆனா போகும்போது தடவை போயிடும், வரும்போது தடவை விட்டு வந்துடுவேன். இதுல இருந்து என்ன தெரியுது? என்னையா தெரியுது? ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணும்போது நல்லா இருக்கும். அதையே ரிப்பீட்டடா நீங்க பாக்கும்போது ஆமா மாமனாரோட வாக்கிங் போறதுலாம் கஷ்டம் தான். நினைச்சால நெஞ்சு பதல். சரி நாம போயிடலாம். எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. அப்பாவோட என்ன நீ கம்பேர் பண்ண கூடாது தானே தம்பி? அத பஸ்பமாக்கலாமா? முடியாது. சரி ஓகே சார். மயில இறகு போடல போட மாட்டீங்கடா. இதெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க. மாமாவோட தலையீடு இல்லாம ஃபேமிலி டெசிஷன் இண்டிபெண்டன்டா எடுக்கும். இதே வேலிட் இல்ல செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. மிட் நைட்ல கேக் கட் பண்றது வேண்டாம்னு சொல்லியிருக்காரு சார். பர்த்டே அந்த மாதிரி செலிப்ரேஷன். ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குதுப்பா. அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதுக்கப்புறம் நிறைய பர்த்டே வரும். நான் நைட்டு கேக் கட் பண்ணுவோம், நீங்க அதை அலோவ் பண்ணணும். எப்போ ஆச்சுன்னா எப்பயாச்சும் இருக்கக்கூடாது. எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. எனக்கு ஷோட ஆங்கரா இருக்கிறதுனால நானே பஸ்பம் பண்றதுக்கு தனியா ரைட்ஸ் இருக்கு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? கெட்ட பழக்கம் எங்க அப்பா சொல்லியிருக்காரு, எங்க கணவர் குடிச்சிடக்கூடாதுமா, நீங்க அதுல உறுதியா இருக்கணும். நீங்க எங்க அப்பா சொல்லியிருக்காரு, அதை கூட நீங்க கையில எடுத்துக்கலாம். கேக் வெட்டக்கூடாதுன்னு உங்க அப்பா சொன்னதை இவர் ஏன் செய்யணும்னு. பின்னாடி ஒரு ரீசன் இருக்குங்க சார். இன்னைக்கு கேக் கட் பண்ண நினைக்கிறது நாளைக்கு வெளியே எங்கேயாவது பெருசா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்போம். அடம் பிடிக்கிறிய நீ? 15வது வருஷம்னா இந்த வருஷம் ஞாபகமே இல்ல. பர்த்டே ஆனுவல் டே எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? நீங்களே இதே சேர்ல உட்காந்து இந்த ஆள பஸ்பம் பண்ணுங்க, எனக்கு பர்த்டே விஷ் பண்ணலன்னு சொல்ற நாள்லாம் வரத்தான் போகுது. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு பாட்டு ஒன்று பாட சொல்லுவாங்க சார். ஆக்சுவலா தம்பி நீங்க இந்த சேர்ல அவதான் அப்பா வேறு கணவர் வேறுன்னு ஏன் உங்களால ஒத்துக்க முடியல? ஆமா இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? பாத்ரூம்ல ஒரு லைட் போயிருக்கும். உடனே போன் பண்ணி அப்பா அந்த லைட் அந்த லைட் ஒண்ணு போட்டோம்லப்பா, அந்த லைட் போட்டு 6 மாசம் தான்ப்பா ஆகுது, அதுக்குள்ளே போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா உடனே என்னம்மா சொல்றேன், அதுக்குள்ளே போயிடுச்சா, உடனே மாத்திருமா. அதுக்கப்புறம் என்னாச்சு? என்ன கம்பெனி வாங்குறேன், இப்ப அந்த கம்பெனி வாங்கினியா, இப்ப அந்த இப்ப வேற வாங்கிடுமா. உடனே அங்கே எனக்கு ஒரு மெசேஜ் வரும். இல்ல என்ன வக்கா? அப்டேட் பண்றதுக்கு வேற விஷயமே இல்லாம அப்டேட் பண்ண விஷயத்தை திரும்ப அப்டேட் பண்ணுவாங்க. அதையும் ஒரு சுவாரஸ்யமா திரும்ப சொல்லுவாங்க. அப்டேட் செய்யறதுனால இவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. இது பாத்ரூம்.
சரியா? இது பல்பு. இப்ப இந்த பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சு. இது போன். அக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இப்ப நீங்க இந்த போன் எடுத்து, தம்பி உங்க பேர் என்ன? சீனி. நம்ம வாங்கின அந்த குண்டு பல்பு உடைஞ்சிருச்சு, வரையில ஒரு பல்பு வாங்கிட்டு வா, இவ்வளவுதானே. உனக்கு புரிஞ்சு போச்சுல, விடுப்பா. இதுக்கு ஏன் பாண்டிச்சேரியில ப்ளூ சட்டை போட்ட ஒருத்தருக்கு போன போது அவருக்கு அப்பா பல்பு வெடிச்சிருச்சுப்பா. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அவங்க அப்பாட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் சார் அந்த முடிவு எடுக்கிறாங்க. இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் எந்த முடிவா இருந்தாலுமே அவங்க அப்பா என்ன சொல்றாங்களோ அதான் கடைசியில் ஃபைனலா வந்து நிற்குது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அப்பா கிட்ட கேட்டு அப்பா ஒரு டிசிஷன் கேட்பேன், இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் நான் கேட்பேன். இரு முடிவா என்ன சொல்ல வர? பட் அவங்க சொல்ற மாதிரி நான் அப்பாவோட டிசிஷன் பக்கம் தான் நான் போவேன். நான் அது நீங்க சொன்ன ஃப்ளோல எப்படி இருந்துச்சுன்னா கேட்பேன், பட் அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்வேன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஓவரு ஐயா, நல்லா பாத்துங்க. அப்புறம் இவரை கேக்குறீங்க, அது கேக்குறதே இல்லையே. கேக்குறது இல்லையா? நீங்களா தான் கொஞ்சம் அப்படி சொல்லிக்கிட்டீங்களா? இப்ப எங்க அப்பா எனக்கு எல்லா விதத்திலயுமே எனக்கு அன்பு கொடுக்கறாங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்க. அப்படின்றப்ப நான் அவங்க பேச்சு தானே கேட்க முடியும். எப்படி வளர்த்திருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 15 சார், 16 வருஷம் ஸ்டார்ட் சார். போன மாசம் பர்த்டே, அதையும் மறந்துட்டாரு. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பூ கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் ஒரு 2 முழம் இல்லை 1 முழம் போதும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா எங்க அம்மா எங்க அப்பா வந்து நிறைய வாங்கி கொடுப்பாங்க, நிறைய பண்ணுவாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு. பிரியாணினா இந்த கடையை தான் கூட்டு போவாங்க, பிரியாணி சாப்பிடணும்னா இங்கே தான் கூட்டு போவாங்க, நீங்க இங்கே கூட்டு போறீங்க. இன்கேப்பபிள், நீ சரியா செய்யற, உனக்கு விவரம் பத்தல அப்படின்னு சொல்றதுக்கு உங்க அப்பா ஒரு கேடயமா நீங்க பயன்படுத்துற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அப்பா மாதிரி வர முடியலனாலும் அதுல கொஞ்சம் அதான் சொல்றீங்க, உங்க அப்பா மாதிரி வர முடியலனாலும் நீங்க நல்லா காஸ்ட்லியான நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போனா நான் ஏன் சொல்ல போறேன். நல்ல இடமா காஸ்ட்லியான இடமா? நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. நான் காஸ்ட்லியான இடம். ஓகே, காஸ்ட்லியான இடத்துக்கு அவர் ஏன் கூட்டு போகல? சிக்கனமா இருக்கணும். நல்லதுதானே. அதை எனக்கு அப்பா அப்படி வளர்க்கலையே. ஏன் சிக்கனமா அவர் இருக்கிறாரு? குடும்பத்துக்காக. உங்களுக்கு சொத்து வேணுமா வேணாமா உங்க பிள்ளைகளுக்கு? கண்டிப்பா வேணும் சார். அப்ப சிக்கனமா இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். அப்ப சின்ன ஹோட்டலுக்கு போகணுமா பெரிய ஹோட்டலுக்கு போகணுமா? ஹோட்டலுக்கு போக வேண்டாம் சார். பால் வாங்கணும், ஓகே, மல்லிகை சாமானும் வாங்கணும், பூஜை சாமானும் வாங்கணும். வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க படி வண்டியில இறங்கி வீட்டுக்குள்ள போயிட்டாங்க சார். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இவ்வளவு பேக் எல்லாம் இருக்குல்ல, கூட ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல. எங்க அப்பா தான் சார் எடுத்துட்டு வருவாரு அந்த மாதிரி எல்லாம். எனக்கு பேக்குமே அவர் தான் எடுத்துட்டு வருவாரு. முடியாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, நீங்க எல்லாம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, நல்லா அப்பாவை தலையில அரைச்சு வேலை வாங்கிருக்கீங்க. சரிங்கடா சரிங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.